செய்தி மலர் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் நீட் நாராயணன் அவர்கள் முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது வரைக்கும் இந்த திராவிடியா மாடல் அரசோட அநியாயங்கள் அக்கிரமங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு சுட்டி காட்டி நான் பேசியிருக்கேன். அதாவது இந்த திராவிட மாடல் அரசு நான் ஆரம்பத்திலே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், பணத்துக்காகவும் பதவிக்காகவும் எதையும் செய்யக்கூடியவர்கள். இவங்களுக்கு பணம் ஒண்டி தான் குறிக்கோள். அந்த பதவி வச்சு பணத்தை சம்பாதிக்கிறது தான் இவங்களுடைய குறிக்கோள். பணத்தை தவிர இவங்களுக்கு வேறு எதுவும் தெரியாது. இதனால் பல துறைகளில் இவங்க கொள்ளையடிக்கப்பட்டது. நீட் எக்ஸாமில் இந்த எல்லாத்தையும் பற்றி உங்கள்கிட்ட நான் தெளிவாக இவங்களுடைய அக்கிரமங்கள் அத்தனையும் இது வரைக்கும் நான் பேசியிருக்கேன். அதை நேயர்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ புதுசாக ஒரு விஷயத்தில் இவங்களுடைய கொள்ளை ஆரம்பம் இருக்குது. அதாவது நான் இப்போ இங்கே பேசிகிட்டு இருக்கிறது தர்மபுரின்ற ஊர்லேருந்து. இந்த தர்மபுரி மக்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுத்து குட்டிச்சவர் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த தர்மபுரி பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற வணிகர்களோட வாழ்வாதாரத்தையும் கெடுத்து குட்டிச்சவர் பண்ணியிருக்கு இந்த திராவிடியா மாடல் அரசு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அதாவது போன தேர்தல் வாக்குறுதி நம்மளுடைய திராவிடியா மாடல் முதல்வர் அவர்கள் வரும்போது என்ன வாக்குறுதி கொடுத்தாருன்னா, தர்மபுரியில் இருக்கும் அந்த பேருந்து நிலையம் நவீனமயமாக்கப்பட்டு அதே இடத்தில் புதுப்பிக்கப்பட்டு அந்த பேருந்து நிலையம் சரி செய்து கொடுக்கப்படும்னு வாக்குறுதி கொடுத்தாரு. அதாவது திராவிட மாடலுக்கு எப்போதுமே பழக்கம் தானே, சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று, இதுதான் அவங்களுடைய வேலையே. இது இந்த துறை மட்டும் இல்லை, எல்லா துறையிலையும் அவங்களுடைய வேலையாக தான். பொதுமக்கள் ஆகிய உங்களுக்கு நல்லா தெரியும், நிறையா நான் நிரூபிச்சும் இருக்கேன். இப்போ அதே மாதிரி தான் இந்த பஸ் ஸ்டாண்ட் துறையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ இருக்கிற பஸ் ஸ்டாண்டை நான் புதுப்பிச்சு தரேன், இதை நான் சீரமைச்சு புறமைச்சு பஸ் ஸ்டாண்டு இங்கேயே இயங்கும்னு சொல்லிவிட்டு தர்மபுரி அவுட்டரில் 6 கிலோமீட்டரில் கொண்டு போய் ஒரு பஸ் ஸ்டாண்டை வச்சுருக்காங்க. அந்த பஸ் ஸ்டாண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் சிரிப்பு, அரசாங்கத்துக்கு சொந்தமானதில்லை, தனியாருக்கு சொந்தமான இடம். அதாவது டிஎன்சி குரூப் ஆஃப் கம்பெனின்னு இருக்குது அவங்க இடம். இப்போ அந்த டிஎன்சி குரூப் ஆஃப் கம்பெனிஸோட மேனேஜிங் டைரக்டர்ஸ் 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் மணிவண்ணன், இன்னொன்று இளங்கோவன். வெரி வெரி இன்டெலிஜென்ட் பர்சன்ஸ். அதாவது அங்கே ஒரு 5 கிரவுண்ட் இடத்த கொடுத்துருக்காங்க போல இருக்கு அந்த பஸ் ஸ்டாண்ட் கட்டுறதுக்கு. கொடுத்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அந்த 25 வருஷத்துக்கு அந்த பஸ் ஸ்டாண்டோட டோட்டல் கண்ட்ரோலே அவங்க தான் எடுத்திருக்காங்க. இப்போ இதில் என்ன பிரச்சனை, பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பஸ் ஸ்டாண்டு முதல்ல கட்டுறதுக்கு அவங்க பர்மிஷன் என்ன சொல்லி வாங்கியிருக்காங்கன்றதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது அந்த பைபாஸ் பக்கத்தில் அந்த பஸ் ஸ்டாண்ட் கட்டப்பட்டதுனால 1-to-1 பஸ்ஸு, லாங் ரூட்லேருந்து வர த்ரூ பஸ்ஸு இதெல்லாம் தான் அந்த பஸ் ஸ்டாண்டு உள்ளே போகும். அதுக்கு அந்த பஸ் ஸ்டாண்டு எங்களுக்கு கட்டுறதுக்கு அனுமதி வேணும்னு சொல்லி தான் வாங்கியிருக்காங்க. ஆனால் இதுக்கு முதல்ல ஜிஓ போடப்பட்டது எப்போன்னு கேட்டிங்கன்னா, ஏடிஎம்கே பீரியடில் ஜிஓ போடப்பட்டது உண்மை. ஆனால் அந்த ஜிஓவில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பஸ் ஸ்டாண்டில் மொத்தத்தையும் அங்கே நாங்கள் கொண்டு போகிறோன்னு சொல்லி அவங்க ஜிஓ வாங்கலை. அதாவது அடிஷனல் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லி தான் அவங்க ஜிஓ போட்டிருக்காங்க ஏடிஎம்கே ஆட்சியில். ஆனால் இந்த திராவிடியா மாடல் அரசு என்ன பண்ணியிருக்கு தெரியுமா, இந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்த அனைத்து பேருந்துகளையும் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு கொண்டு போய் அந்த டிஎன்சி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அவங்க சம்பாதிக்கிறதுக்கு மிக சிறந்த ஒரு வழிகாட்டியிருக்காங்க. இதை எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு அவங்க கொடுக்கப்பட்ட நிலம் 5 கிரவுண்டு. ஆனால் அதை சுற்றி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 கிரவுண்டுக்கு மேலே அந்த டிஎன்சி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு சொந்தமான இடங்களே இருக்குது. அந்த பஸ் ஸ்டாண்டை இவங்க கொடுத்துட்டு அந்த பஸ் ஸ்டாண்டு உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 10 கடை கட்டி விட்டுருக்காங்க. மீதி எல்லாத்தையும் அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அந்த இடத்துல பெரிய பெரிய பில்டிங்ஸை கட்டி 25 வருஷத்துக்குள்ளே அந்த இடத்த டெவலப் பண்ணி அவங்க சம்பாதிக்கிறதுக்கு இந்த திராவிடியா மாடல் அரசு வழிவகை பண்ணி கொடுத்துருக்கு. இதில் இப்போ இங்கே இருக்கிற இந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற இப்போ வியாபாரிகள் மாதம் கிட்டத்தட்ட 30,000 ரூபா வாடகை வண்டி நகராட்சிக்கு கட்டிக்கிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் கரண்ட் பில் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இதில் இவங்க வாழ்வாதாரம் மொத்தம் இல்லை, அந்த கடைகளில் வேலை செய்கிற ஒரு நாளைக்கு 500 ரூபாய்க்கு கூலிக்கு வரவங்க, வேலைக்கு செய்கிறவங்க கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேர் பக்கத்தில் கிராமங்கள்லேருந்து வராங்க. இன்றைக்கி அவங்களுக்கும் வேலை வாய்ப்பு போயிடுச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா,
இந்த கிருஷ்ணகிரி ஒசூர் அந்த பக்கத்துலேருந்து வர பேருந்துகள் எல்லாமே இப்போ வந்து அந்த புது பஸ் ஸ்டாண்டில் இறங்கணும். அந்த புது பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அங்கேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தால் தான் இவங்க கடத்தரையும் பார்க்க முடியும், துணி கடையும் பார்க்க முடியும், நகை கடையும் பார்க்க முடியும், பேங்க்கையும் பார்க்க முடியும், ஸ்கூலையும் பார்க்க முடியும், எல்லாத்தையும் இங்கே வந்தால் தான் பார்க்க முடியும். புரியுறதுங்களா? இப்போ அந்த சிச்சுவேஷனை மாற்றி இப்போ இங்கே வந்து 10 ரூபா கொடுத்து தான் வரணும். இப்போ நம்ம திராவிட மாடல் தலைவர் அவர்கள் புதுசாக ஒரு 5000 ரூபா கொடுத்தார். கொடுத்துட்டு மக்களின் விடிவெள்ளி அது இதுன்னு சொல்லிட்டு கோடைக்கால நிதின்னு கொடுத்தார். இப்போ பார்த்தீங்களா, இந்த ஒரு ஊரில் 10 ரூபா, அப் அண்ட் டவுன் 20 ரூபா, பஸ்ஸு வரலன்னா ஆட்டோவுக்கு 30 ரூபா, இல்லைன்னா ஒரு 2 பேர் ஆட்டோ வச்சுட்டு போனால் 150 ரூபா. இந்த 5000 ரூபாயை உங்ககிட்டேருந்து எப்படி பிடுங்குறாருன்றதை இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதை நான் வந்து உங்ககிட்ட பிடுங்கிறதுக்காக மாத்தான் நான் பேசலை. இன்னைக்கு கிட்டத்தட்ட 25-30 வருஷமாக அந்த இடத்துல கடை வச்சுருக்காங்க. அவங்களோட இன்னைக்கு வாழ்வாதாரம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு? அவங்க வாடகை கொடுப்பாங்களா, கரண்ட் பில் கட்டுவாங்களா, இல்லை அவங்க வந்து எடுக்கிற பொருள்களுக்கு அவங்க பணத்தை கட்ட முடியுமா? சொல்லுங்கள். வியாபாரம் ஆனால் தானே அவங்க கட்ட முடியும். அதாவது இவங்க வந்து வியாபாரிகள் பயத்தில் அடிச்சுட்டு ஒரு தனிப்பட்ட ஒரு குடும்பம் வாழறதுக்காக இந்த திராவிடியா மாடல் அரசு வந்து வழிவகை செஞ்சு கொடுத்துருக்கு. அந்த டிஎன்சி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து விஜய் வித்யாலயா குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸு, காலேஜஸ் இந்த மாதிரி இருக்குது. அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 30-40 பஸ்ஸு அந்த இடத்துல ஓடுதான். இதில் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்க இன்னொரு காரணம் சொல்லியிருக்காங்க. அதாவது அங்கே டிராஃபிக் ஜாம் ஆகுது, அதனால் நாங்கள் பஸ் ஸ்டாண்டை அங்கே கொண்டு போயிருக்கோன்ட்டு. இவங்க உண்மையிலே வந்து டிராஃபிக் ஜாம் ஆகி அங்கே ஜாம் ஆகிறதுக்காக அங்கே பஸ் ஸ்டாண்டை கொண்டு போகல. அதாவது இந்த டிஎன்சி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குல்ல, அவங்களுடைய ஸ்கூல் பஸ்ஸும் காலேஜ் பஸ்ஸும் எந்த வித தொந்தரவும் இல்லாமல் அழகாக போகிறதுக்கு வழிவகை பண்ணி கொடுத்துருக்கு இந்த திராவிட மாடல் அரசு. அவங்கள பற்றி நான் கவலைப்படுற இந்த திராவிட மாடல் அரசு அங்கே இருக்கிற வணிகர்களை பற்றியோ, அங்கே தினந்தோறும் வந்திருக்கிற அந்த சுற்று வட்டார கிராம மக்கள் வந்துட்டு போகிற அவங்களுடைய வசதியை பற்றியோ கவலைப்படலை. இதை முதல்ல நீங்கள் நினைவில் கொள்ளணும். ஏன்னா இந்த திராவிட மாடல் அரசு எப்போதுமே வந்து வணிகர்களுக்கோ இல்லை ஏழைகளுக்கோ பொதுமக்களுக்கோ என்றைக்குமே வந்து உதவியாக இருக்கிற அரசு கிடையாதுன்றதை நான் ஏற்கனவே விளக்கமாக உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். இப்போ அதை வந்து இந்த தருமபுரி பஸ் ஸ்டாண்ட் மூலமாக இந்த திராவிட மாடல் அரசு நிரூபிச்சிருக்கு. இப்போ வணிகர்களோட கோரிக்கை என்னன்னா, இவங்க கோரிக்கை வந்து ஏற்கனவே கலெக்டரேட்டை கொடுத்துட்டாங்க, அங்கே இருந்த நகராட்சி நிர்வாகத்துக்கிட்ட கொடுத்துட்டாங்க, அந்த நகரமன்ற தலைவர்கிட்டையும் கொடுத்துட்டாங்க. இதில் ஒரு இது என்னன்னா, மக்கள் குறை தீர்க்கும் நாளுன்ட்டு ஒன்று நடக்கும். அது எல்லா மாவட்டத்திலும் நடக்கிற அன்னைக்கு உங்க மக்கள் குறை தீர்க்கும் நாள் அன்னைக்கு இவங்க வந்து வணிகர்கள் போயிருக்காங்களாம், அங்கே கலெக்டரே இல்லையாம். எப்படி இருக்க? இவங்க வந்தாருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே அவர் ஜர்காயிட்டார். அதாவது இந்த திராவிட மாடல் அரசு சொல்லி அவரை ஜர்காக வச்சிருக்கு. அவர் வந்து கலெக்டர் என்ன சொல்கிறாராம், அது மட்டும் இல்லாமல் வணிகர்கள் ஒரு போராட்டத்துக்கு வேறு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுக்கு நேராக அங்கேருந்து என்ன ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க தெரியுமா ஜீவா? வணிகர்கள் போராட்டத்துக்கு எந்த வித காரணத்தை கொண்டு போலீஸ் துறையோ கலெக்டரோ அனுமதி கொடுக்கக்கூடாது. எப்படி இருக்க? அப்போ என்ன அர்த்தம்? நீ என்ன பிடுங்குற ஆட்சி நீ பண்ணிக்கிட்டு இருக்க? நீ கேட்குறேன், இங்கே வந்து வணிகர்களுக்கோ இல்லை மக்களுக்கோ பொதுவான ஆட்சி இல்லை. இது பணக்கார வர்க்கர்கள் சம்பாதிக்கிறதுக்காக நீ ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்க. நீ எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி வணிகர்களோட கோரிக்கை என்ன? அவங்க ஒன்றும் பெருசாக அவங்ககிட்ட காசு பணம் கேட்கல, இதை செய் அதை செய்யணும் அவங்க கேட்கல. அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வழி கேட்குறாங்க. அதாவது இன்றைக்கி வந்து அந்த பெரிய பஸ் ஸ்டாண்டு புது பஸ் ஸ்டாண்டு கொண்டு போன அனைத்து பேருந்துகளும் இங்கேயும் வந்து செல்கிற மாதிரி நீங்கள் ஏற்பாடு பண்ணாலே போதும், அவங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். அதாவது வர வழி இப்போ வந்து சேலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்பத்திரி வந்து தான் இந்த பழைய பஸ் ஸ்டாண்டு வந்து தான் எல்லாத்துக்கும் வசதியாக இருந்தது.
இப்போ வந்து பைபாஸ்லேயே வந்ததுனால இப்போ ஆஸ்பத்திரிக்கு வரவங்களும் இந்த பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு பஸ்ஸை பிடிச்சி வந்து திரும்பி இந்த பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன் ஆஸ்பத்திரி போகணுன்னா அங்கேருந்து இன்னொரு பஸ்ஸை பிடிக்கணும். அங்கேருந்து ஒரு 10, இங்கேருந்து ஒரு 10, 20 ரூபா. என்னது இது கொடுமை? இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? அதாவது அங்கேருந்து சேலத்துலேருந்து வர பஸ்கள் இந்த வழியாக எல்லா பஸ்களும் எத்தனை பஸ் இங்கே வந்துட்டு இருந்தால் அத்தனை பஸ்ஸுகளும் அந்த பழைய பஸ் ஸ்டாண்டு வந்து மறுபடியும் அந்த புது பஸ் ஸ்டாண்டுக்கு போகட்டும். எங்களுக்கு அதனால் ஒன்றாவது ஆட்சேபணம் இல்லைன்னு தான் அவங்க வணிகர்கள் சொல்கிறாங்க. ஏன் இதை இந்த கவர்மெண்ட்டு நீ செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிற? அதுதான் என்னுடைய கேள்வி. என்ன காரணம்னா அந்த பஸ்கள்லாம் இங்கே வந்துட்டு போனால் இவங்க வியாபாரம் எப்போது மாதிரி நடக்கும். அங்கே டிஎன்சி குரூப் ஆஃப் கம்பெனி சம்பாதிக்க முடியாது. அது மட்டும் கிடையாது, இப்போ அங்கே ஒரு சைக்கிள் ஸ்டாண்டு போட்டிருக்காங்க. இப்போ தான் போய் பார்த்துட்டு வந்தேன். எப்பா, ஒரு நாளைக்கு அந்த சைக்கிள் வந்து இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அந்த ஞாயிற்றுக்கிழமையிலே அவ்வளோ சைக்கிள் ஸ்டாண்டு அவ்வளோ ஃபுல்லு. அங்கே ஒருத்தர் சொல்கிறாரு, ஐயா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க, இது வெறும் ஃபுல்லு. மற்ற நாளில் வந்து பீக் ஹவர்ஸ்லாம் பீக் ஹவர்ஸ் நாள்லலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோடு பூரா நிற்கும் வண்டிங்க. அந்த அளவுக்கு அங்கே வண்டிங்க நிற்குது. அதாவது கிட்டத்தட்ட அவன் ஒரு நாளைக்கு அந்த சைக்கிள் ஸ்டாண்டு இதுலேயே வருமானம் கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபாய்க்கு மேலே பார்க்குறான் அவன். அது மட்டும் கிடையாது, ஒரு பங்கு கடை மாதிரி போட்டிருக்காங்க, ஒரு 10 கடை கட்டி. அந்த கடையில் ஒரு கடையோட வாடகை எவ்வளோ தெரியுமா? ஒரு நாளைக்கு மாதத்துக்கு 40,000 ரூபா. அப்போ வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 5 லட்ச ரூபா அந்த ஒரு இதுக்கு. அப்போ 10 பங்குக்கு என்ன ஆச்சு? 50 லட்ச ரூபா ஆச்சு. அதாவது அந்த 5 கிரவுண்டு இடத்த கொடுத்து போட்ட முதல்ல அந்த இலவசமாக கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வெறும் 2 வருஷத்தில் அந்த டிஎன்சி குரூப் ஆஃப் கம்பெனி போட்ட பணத்தை ஈஸியாக எடுத்துடுறாங்க. ஆனால் அப்பேற்பட்ட இதுக்கு வந்து உதவி பண்ணுற இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் மனிதர்களோட எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கல. பார்த்தீங்களா? 25-30 வருஷமாக அங்கே தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ராவும் பகலும் பாவம் உட்காந்துக்கிட்டு. இன்றைக்கி அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு இந்த திராவிட மாடல் அரசு என்ன சொல்ல போகுது? இப்போ கூட சமீபத்தில் இந்த நியூஸ் தமிழ் சேனல் மூலமாக அங்கே ஒரு அனைத்து கட்சி ஆலோசனை இது பண்ணாங்க. அப்போ வந்து அந்த மாவட்ட எம்பி மணி அவர்கள் வந்திருக்கார். அவர் வந்து பேசும்போது ஏடிஎம்கேல அந்த திராவிட அந்த ஏடிஎம்கேல பார்த்தீங்கன்னா அந்த மாவட்ட செயலாளர் அன்பழகன் அவர்கள் எந்தவித குறுக்கீடும் செஞ்சு பேசலை. அந்த மணி எம்பி பேசி முடித்த உடனே அன்பழகன் அவர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பேச ஆரம்பித்த உடனே ஒரு 4 வார்த்தையை கூட அவரை வந்து நேரடியாக பேச விடலை. இவர் மணி அவர்கள் சொல்லியிருக்காரு, இது வந்து உங்கள் ஆட்சியில் போடப்பட்ட ஜீவோன்னு. அதுக்கு தான் அன்பழகன் கிளியராக கொடுத்துருக்கார். எங்கள் ஆட்சியில் போடப்பட்ட ஜீவோ, நாங்கள் அதை இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அடிஷனல் பஸ் ஸ்டாண்டாக தான் நாங்கள் ஜீவோ போட்டோமே தவிர எல்லா பஸ்ஸையும் நாங்கள் கொண்டு போய் அங்கே வைக்கிறோன்னு சொல்லலைன்னு. அதுக்குள்ளே தாட்டு பொண்ணு கட்டி சேரெல்லாம் டிஎம்கேக்காரங்க தூக்கி அடித்து ஒரு கலாட்டாவை உருவாக்கியிருக்கு இந்த திராவிட மாடல். அதாவது இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தோட செயலை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை பற்றி குறை சொன்னால் அது உண்மைன்னு தெரிஞ்சால் உடனே அடிதடி கலாட்டா பண்ணி அந்த பிரச்சனையே இல்லாமல் பண்ணுறது தான் இவங்களுடைய வேலையே. இப்போ நான் நேராக பாயிண்ட்டுக்கு வரேன். மறுபடியும் இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் வந்து இப்போ அங்கே பழைய பஸ் ஸ்டாண்டில் அவங்க வச்சிருக்கிற கடைகள் இருக்கிற வணிகர்களுக்கு முதல்ல ஒரு பதில் சொல்லணும். அந்த கடை வச்சிருக்கிறவங்க மற்ற அங்கே பூக்கரமாக சொல்லுது, பஸ் ஸ்டாண்ட் போய் 1 மாதம் ஆச்சுங்க ஐயா, 1 மாதமாக நான் வியாபாரம் பண்ணலை, நான் பட்னியில் கிடக்கிறேன், இன்றைக்கி தான் கொண்டு வந்து ஏதோ 4 பூ வச்சுட்டு இன்றைக்கி தான் வியாபாரம் பண்ணுறேங்குது. ஆடா பாவிகளா! டெய்லி அந்த பூ வியாபாரம் தட்டில் வச்சுக்கிட்டு அந்த 100 ரூபா 200 ரூபா சம்பாதிக்கிற அந்த அம்மா வயிற்றில் அடிச்சுட்டு அப்பேற்பட்ட பணக்காரனுக்கு நீ சம்பாதிச்சு கொடுக்கணும் இல்லையா? அப்புறம் எதுக்கு இந்த புடுங்குற ஆட்சியை நீ நடத்திக்கிட்டு இருக்க? இதில் வந்து கேட்டால் இந்தியாவிலே சிறந்த முதலமைச்சர், 97 வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றிட்டோம். கேட்குறேன், என்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றி? எந்த வித வாக்குறுதியும் முதல்ல இந்த பஸ் ஸ்டாண்ட் வாக்குறுதியும் நீ நிறைவேற்றலை. புதுப்பிச்சு மறுபடியும் இந்த பஸ் ஸ்டாண்ட் இங்கேயே இயங்கும்னு சொன்னி அந்த வாக்குறுதியை நீ நிறைவேற்றலை. அப்போ என்ன அரசாங்கம் இங்கே நடக்குது? அப்போ இங்கே இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தில் மனிதர்களும் வாழ முடியல, பொதுமக்களும் வாழ முடியல, ஏழைப்பாளையங்கள் யாருமே வாழ முடியல. எல்லாருக்கும் தொல்லை தான். ஒன்றால் பணக்காரனுக்கு ஒண்டி தான் விடிவு மோட்சம். அதாவது
டிஎன்சி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் போன்ற பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் முதலாளிகளுக்கு தான் நீ வந்து ஜால்ரா அடிச்சுக்கிட்டு உன் ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்க. இப்போ இந்த நீட் நாராயணனோட கோரிக்கை, கடைசியாக ஒரு கோரிக்கை இந்த திராவிட மாடல் அரசாங்கத்துக்கு நான் வைக்கிறேன். அதாவது இது எதுக்காகனா, மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கும் இந்த திராவிட மாடல் அரசு இங்கே என்ன துரோகம் பண்ணியிருக்காங்க, அதேமாதிரி இந்த தருமபுரி இதில் வியாபாரிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க, இதை பற்றிய ஒரு சிறந்த கலந்துரையாடலை அந்த வியாபாரி சங்க தலைவர் ஐயா பாபு அவர்களிடம் வந்து உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை நான் ஒளிபரப்புகிறேன். பொதுமக்கள் அனைவரும் இதற்கு ஒத்துழைப்பு தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா வணக்கம். ஐயா, நான் தருமபுரி நகராட்சி பஸ் நிலையத்தில் கடந்த 35-40 வருடங்களாக நாங்கள் தொழில் செஞ்சுட்டு வரோம். இந்த தருமபுரியை பொறுத்த வரைக்கும் ஒரு தொழில் வளமோ ஒரு ஃபேக்ட்ரியோ ஒரு இண்டஸ்ட்ரியிலோ இல்லை. முதன்மை தொழில்னால் விவசாயம், விவசாயத்துக்கு அடுத்தது வியாபாரம். இது 2 தான் முதன்மை தொழில். இங்கே வந்து விவசாயிகளும் வியாபாரிகளும் தான் இருக்காங்க. இங்கே இது வந்து வறட்சி மாவட்டம் அப்படின்னு கடந்த 20-25 வருடங்களாக அந்த மாவட்டத்தை வறட்சி மாவட்டமாக தான் அறிவிச்சிட்டு வராங்க. வறட்சி மாவட்டமாக தான் போயிட்டு இருக்குது. இங்கே அப்போது 25 வருஷத்துக்கு முன்னாடி மாணவர்கள் மாணவிகள் எல்லாம் 8வது 10வது வரைக்கும் தான் படிச்சிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் உயர் படிப்புக்கு தருமபுரி மாவட்டம் தலைச்சிறந்த மாவட்டமாக விளங்கிட்டு இருக்குது. இப்போ இங்கே படித்த மாணவர்கள் பூரா வாழ்வாதாரம் தொழில் இல்லாமல், ஏன்னா விவசாயம் வியாபாரம் மட்டும்தான் இருக்குது. அவங்க படித்த படிப்புக்கு தொழில் இல்லாமல் அவங்க வெளி மாவட்டம், வெளி மாநிலம், வெளிநாடு, இந்த மாதிரி கடல் கடந்து போகிறதோ, மாவட்டம் கடந்து போகிறதோ, மாநிலம் கடந்து போகிறதோ, இந்த மாதிரி தான் இங்கே படித்த மாணவர்களுக்கு உண்டான ஒரு நிலைப்பாடாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து சிப்காட்டு ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி 10 வருஷத்துக்கு முன்னாடி பூஜை போட்டு இது வரைக்கும் அந்த திமுக தேர்தல் வாக்குறுதியாக சிப்காட்டை ஓப்பன் பண்ணுறேன்னாங்க. அதுக்கு வந்து அதனை விட முதன்மை வாக்குறுதின்னா தருமபுரி பஸ் நிலையத்தையே புறணமைத்து ஹைடெக் பஸ் நிலையமாக மாற்றி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அதே இடத்த விடுகிறேன் என்று தான் சொன்னாங்க. அதை நம்பி பொதுமக்களும் வாக்களித்தாங்க. நாங்களும் வியாபாரிகளோ விவசாயிகளோ பொதுமக்களும் அதை நம்பி தான் இருந்தோம். ஆனால் இப்போ இந்த திமுக அரசின் கடைசி 4 வருடங்கள் கழித்து 5வது வருடத்தில் ஒரு புது பஸ் ஸ்டாண்ட் வந்து நாங்கள் 1-to-1 சொகுசு பேருந்து பஸ் ஸ்டாண்டு கட்டுறோன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்து தான் கட்டினாங்க. கட்டி அதை வந்து பைபாஸ் ரோட்லேயே அந்த பஸ் நிலையத்தை கட்டினாங்க. கட்டி அது பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு விடும்போது என்ன ஆச்சுன்னா 5/2/2026 அன்றைக்கி அது திறப்பு விழா பண்ணாங்க. பண்ண உடனே என்ன ஆச்சுன்னா, இவங்க சொன்ன வார்த்தை வேறு, அங்கே நடந்த வார்த்தை வேறு. இவங்க சொன்ன வார்த்தை வந்து 1-to-1 சொகுசு பேருந்து மட்டும்தான் அந்த பஸ் ஸ்டாண்டில் நாங்கள் விடுவோன்னாங்க. ஆனால் PR ராஜகோபால் கவுண்டர் பேருந்து நிலையத்திலிருந்து தருமபுரி மாவட்டத்தின் மொத்த பேருந்தையும் ஒட்டு மொத்தமாக அந்த பேருந்துக்கு மாற்றிட்டாங்க. மாற்றினதுனால என்ன ஆச்சுன்னா 30-35 வருஷமாக கிட்டத்தட்ட சிறு குறு வியாபாரிகள், அதாவது கடை வச்சுட்டு நடத்துகிறவங்க 240 கடை இருக்குது. அந்த கடையில் வேலை செய்கிறவங்க 4 பேர் 5 பேர் 8 பேர் 10 பேர். அது இல்லாமல் சின்ன சின்ன தொழில் செய்கிறவங்க, கூடையில் எடுத்துகிட்டு வந்து வியாபாரம் பண்ணுறவங்க. இப்போ வில்லேஜ்லேருந்து ஒரு கீரை, ஒரு முருங்கைக்காய், ஒரு கத்திரிக்காய் அப்படி விளைஞ்சுன்னா எடுத்துகிட்டு வந்து வியாபாரம் செய்கிறவங்க ஒரு நாள் ஒன்றுக்கு சராசரி பார்த்திங்கன்னா 2500 பேர் இந்த பஸ் ஸ்டாண்டை நம்பி பிழைக்கிறாங்க. இப்போ ஒட்டுமொத்தமாக 1-to-1 சொகுசு பேருந்துன்னு அந்த பஸ் ஸ்டாண்டை அறிவிச்சுட்டு இந்த நகராட்சி மாவட்ட நிர்வாகம் வந்து ஒட்டுக்கா இங்கே இருக்கிற பஸ் நிலையத்தை எல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே மாற்றினதுனால இங்கே இருக்கிற விவசாயிங்க, பொதுமக்கள், முதியோர்கள், கல்லூரி மாணவ மாணவிகள் எல்லாரும் பாதிக்கிறாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த பஸ் ஸ்டாண்டை சுற்றி தான் 1 கிலோமீட்டருக்குள்ளார தான் உங்களுக்கு அரசு தலைமை மருத்துவமனை இருக்குது. இங்கே 1 கிலோமீட்டருக்குள்ளார தான் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகமும் இருக்குது. 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் தபால் நிலையமும் இருக்குது. 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது. 1 கிலோமீட்டருக்குள்ளார தான் BDO ஆஃபீஸு, தாலுகா ஆஃபீஸு, எல்லா ஆஃபீஸும் இருக்குது. இந்த ராஜகோபால் கவுண்டர் பேருந்து நிலையன்றது பொதுமக்களுக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு பேருந்து நிலையமாக இருந்துச்சு. ஏன்னா இங்கே வந்தாங்கன்னா இறங்கி அவங்க பாட்டுக்கு இப்போ திமுக அரசு வந்து மகளிர் இலவச பயணம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க, இலவச பேருந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த இலவசமாக வந்து அவங்களுக்கு உண்டான மருத்துவமனைக்கோ இல்லை BDO ஆஃபீஸுக்கோ தாலுகா ஆஃபீஸுக்கோ போகிறது அவங்க ஈஸியாக போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த பேருந்து நிலையம் வந்து 6 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்குது. அது இல்லாமல் இப்போ பயண டிக்கெட்டும் வந்து ஒரு டிக்கெட்டுக்கு 3 ரூபா உயர்வுபடுத்திட்டாங்க. அந்த பஸ் நிலையத்தில் வந்து இறங்கி அங்கேருந்து சேர் ஆட்டோவை பிடிச்சி 20 ரூபா கொடுத்து இந்த பஸ் நிலையத்துக்கிட்ட வந்து இங்கே இருக்கிற வேலையெல்லாம் அவங்க பார்த்துட்டு மறுபடியும் ஒரு 20 ரூபா கொடுத்து அந்த பஸ் நிலையத்துக்கு போய் அந்த பேருந்து ஏறி போனோன்னா அவங்களுக்கு ஒரு நபருக்கு தனியாக ஒரு நபருக்கு 50 ரூபா எக்ஸ்ட்ரா செலவாகுது. இது ஒரு பக்கம்.
ரெண்டாவது அந்த புதிதாக கட்டப்பட்டுள்ள பேருந்து நிலையத்தில் பாதுகாப்பு குறைபாடு மிக குறைவாக இருக்குது. ஒரு மகளிரோ இல்லை பெண்களோ இல்லை வேலை சேலம் கோயம்புத்தூர் அந்த மாதிரி வெளியூர் போயிட்டு வராங்க இல்லைங்களா, நடு இரவுக்கு வரும்போது நடு இரவுக்கு வந்தாங்கன்னா அங்கே பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது அந்த பஸ் ஸ்டாண்டு. அது ஒரு பக்கம் இதாக இருக்குது. ரெண்டாவது இந்த எல்லா வகைக்குமே சிறந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து எதுனா பிஆர் ராஜகோபால் கவுண்டர் பேருந்து நிலையம். தமிழக அரசு அறிவித்த மாதிரி அவங்க புது பஸ் ஸ்டாண்டு கட்டுறாங்களோ இல்லையோ எங்களுக்கு அது வேண்டாம். ஆனால் இப்போ இருக்கிற பிஆர் ராஜகோபால் கவுண்டர் பேருந்து நிலையம் எங்களுக்கு பழைய இடத்துலையே பழையபடி வந்து இயங்கினா தான் இந்த மாவட்டத்தினுடைய விவசாயிகளும் வியாபாரிகளும் மாணவ மாணவிகளும் உடல்நலம் குன்றியவர்களும் அவங்க வந்து சிறப்பாக இதுக்கு வந்து அமைக்க முடியும். ஆகையால் எங்களுக்கு அந்த பிஆர் ராஜகோபால் கவுண்டர் பேருந்து நிலையம் இதே இடத்துல வந்து செயல்படணும். இங்கே இருக்கிற பொதுமக்களுடைய வாழ்வாதாரம் மேம்பட இதே பஸ் நிலையத்தில் இயங்கணும். இதை நாங்கள் தமிழக அரசுக்கு நாங்கள் ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். இப்போ வந்து இந்த பஸ் ஸ்டாண்டு விஷயத்தை வந்து என்கிட்ட சொல்லி அவங்க என்னை வர சொல்லி இதை பேச வச்சுருக்காங்க, நானும் பேசியிருக்கேன். இப்போ திராவிட மாடல் அரசுக்கு நான் ஒரே ஒரு கோரிக்கை வந்து வைக்கிறேன். நீ எந்த பஸ்ஸை வேணாலும் அங்கே நீ கொண்டு போய்க்கோ, அதை பற்றி நான் கவலையோ படலை, அதை பற்றி அவங்க கேட்கவும் இல்லை. ஆனால் இங்கே வந்துட்டு இருந்த பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு இருந்த அனைத்து பஸ்களும் மறுபடியும் இங்கே வந்துட்டு தான் அங்கே போகணும். அந்த மாதிரி ஒரு ஏற்பாடை திராவிட மாடல் அரசு பண்ணணும். பண்ணலைன்னா இங்கே இருக்கிற வணிகர்கள்கிட்ட நான் சொல்லிட்டு போகிறேன், ஒரு வாரம் டைம் அப்படி எடுக்கப்படலை என்றால் இந்த நீட் நாராயணன் மறுபடியும் இங்கே வந்து பொதுமக்களை கூட்டி வணிகர்களை கூட்டி நீ பர்மிஷன் கொடுக்குறியா இல்லையோ, நான் கைது ஆனாலும் பரவாயில்ல, அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா உன்னை எதிர்த்து பேசும்போது என்றைக்கும் நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன், எந்த பயமும் எனக்கு கிடையாது. ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை என்னுடைய தலைமையில் நான் நடத்தி காட்டுவேன். இந்த திராவிட மாடலோட அரசோட அனைத்து அநியாயங்களையும் நான் தோலிருப்பேன்னு நான் சொல்லிட்டு கடைசியாக இந்த திராவிட மாடல் அரசாங்கம் ஒரே ஒரு கோரிக்கை தான் நான் வைக்கிறேன். இது வரைக்கும் உங்களை எதிர்த்து நான் எல்லா விஷயத்துலேயும் வந்து மக்களுக்கு வந்து ஆதரவாக தான் நான் பேசியிருக்கேன். அதே மாதிரி தான் இந்த விஷயத்தில் நான் பேசியிருக்கேன். இப்போ இந்த விஷயத்தில் திராவிட மாடல் அரசுக்கும் நகராட்சி நிர்வாகத்துக்கும் இந்த நீட் நாராயணன் கடைசியாக ஒரே ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். அங்கே இருக்கிற வணிகர்கள் உங்ககிட்ட காசு பணத்தை கேட்கல, சொத்து பத்தை கேட்கல, இதை கூட அதை கூடன்னு அவங்க கேட்கல. ஏன் அந்த பஸ் ஸ்டாண்டில் இடம் கொடுன்னு கூட அவங்க கேட்கல. பழைய மாதிரி இங்கே வந்திருந்த அனைத்து பேருந்துகளும் இங்கே மறுபடியும் வரணும்னு தான் அவங்க கேட்குறாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாதுன்றது தான் அவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. இது வந்து நியாயமான கோரிக்கை. அதனால் இந்த கோரிக்கையை ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் நிறைவேற்றலைன்னா கலெக்டர் பர்மிஷன் கொடுக்குறாரா இல்லையோ, காவல்துறை பர்மிஷன் கொடுக்குதோ இல்லையோ, நகராட்சி தலைவர் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களோ இல்லையோ, அதை பற்றிலாம் நான் கவலையே பட மாட்டேன். அனைத்து வணிகர்களையும் திரட்டி அனைத்து பொதுமக்களையும் திரட்டி எந்தவித அனுமதியும் வாங்காமல் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இந்த நீட் நாராயணன் அவர்கள் தர்மபுரி பஸ் ஸ்டாண்டை நடத்துவேன்றதை மொத்தம் இந்த திராவிட மாடல் அரசுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். அது மொத்தம் இல்லை, வணிகளோட கோரிக்கைகளை ஏற்று மறுபடியும் அடிஷனல் பஸ் ஸ்டாண்டு நீங்கள் எப்படி அந்த ஆர்டரை வாங்கினீங்களோ, அடிஷனல் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லி வாங்கினீங்களோ, ஏடிஎம்கே பீரியடில் போடப்பட்ட ஆர்டர் படி அனைத்து பேருந்துகளும் இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து தான் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும்.